திருச்சியை சேர்ந்த சுக்ரன் செந்தில்குமார் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் 32வது மாதாந்திர கருத்தரங்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள், ஜோதிட பேராசிரியர்கள் மற்றும் ஜோதிட ஜாம்பவன்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முன்னாடி பேசி சென்ற ஜோதிடர்களுக்கும் இன்னும் பேச இருக்கிற ஜோதிட அத்தனை நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பெயர் சுக்ரன் செந்தில், திருச்சி சமயபுரம். என்னோட தொலைபேசி எண்களில் 80 720 73 501. இந்த ஜோதிட துறையில் நம்ம நுழைஞ்சதுக்கு பாரம்பரிய முறையில் தான் நான் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோம். இது பாரம்பரியமாகவே ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோம். அப்பா தாத்தா அப்படிங்கிற மாதிரி பாரம்பரியமாக நாம் 3வது தலைமுறையாக ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறது. அத்தனை முறைகளும் பாரம்பரிய முறைகளே பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு ஹோரா பற்றி தான். ஹோரானா என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹோரானா என்ன அப்படின்னா அது ஏதோ உடம்புல சொல்லு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. 12 400 காலங்களை புறநானூறு பாடல் இருக்கு இல்லையா, 400 கிமுன்னு சொல்லுவோம். அந்த புறநானூறு நாள் பற்றி ஹோராவை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பழைய நூல்களை படிச்சிங்கன்னா அதில் தெரியும். அதுமாதிரி திருவள்ளுவர் ஞானத்தின் பெரிதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 குறப்பாகவே எழுதியிருக்காரு. இந்த ஹோராவை பற்றியவே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். காலம் பொன் போன்றது அப்படின்ற விஷயத்த இந்த ஹோரா சொல்லும். இப்போ கடைசியாக கட்ட 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பேசினவங்க எல்லாமே சுக்கர ஓரையில் தான் பேசினாங்க. லாஸ்ட்டாக கணிச்சு பாருங்கன்னா தெரியும், சுக்கர ஓரையில் தான் பேசினாங்க. சுக்கரன்னா யார்? கலத்தரக்காரகன். பேசி முடிச்சவங்க எல்லாமே திருமணத்தை பற்றி பேசி முடிச்சாங்க. அந்த இன்னைக்கு கோச்சார லக்னம் ஓடுறது பார்த்தீங்கன்னா சிம்மத்தில். அப்போ சிம்மங்கிறது 159. ஐயா கடைசியாக பேசும்போது லக்னாதிபதி பற்றி பேசுறாரு. அப்போ இந்த ஹோரா கனெக்ட் ஆகாமல் அந்த வேலை நடக்காது. இல்லை, நட்சத்திரம் சுக்கரன் தான், சரிங்களா? அப்போ ஏன் இந்த ஹோராக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட கையில் ஜாதகமே இல்லை, நம்ம ஜாதகம் சொல்லணும். சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக சொல்ல முடியும். அதுக்கு இந்த ஹோரா பயன்படுதுன்னா ஹோரா, நிமித்தம், பிரசனம் எல்லாம் பயன்படும், சரிங்களா? அப்போ இந்த ஹோரா நம்ம வாழ்க்கையில் எங்கே சார் பயன்படுது? இப்போ ஓடிட்டு இருக்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹோராங்கிறது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா மணித்துளிகள். 1 மணி நேரத்துக்கு ஓடிட்டு இருக்க நேரத்தை தான் நம்ம ஹோரான்னு சொல்லுவோம். இப்போ ஓடிட்டு இருக்க ஓரா பார்த்தீங்கன்னா அப்படின்னா 11:58 ஓடிட்டு இருக்கு. இப்போ சுக்கர ஓரையில் செவ்வாய் ஓடிட்டு இருக்கு. அதாவது சுக்கர ஓரை, அதில் செவ்வாய் ஓடிட்டு இருக்கும். இப்போ சரி, இந்த ஓரை எப்படி சார் கணக்கிட முடியுது? இன்னைக்கு நவீன காலத்தில் சாஃப்ட்வேர் வந்துருச்சு. முன்னாடிலாம் சாஃப்ட்வேர் இல்லை, எல்லாம் கணக்கு எண்கணிதத்தில் தான் போட்டாங்க. அப்போ அந்த சாப் நம்மகிட்ட இருக்க சார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஓரை நமக்கு எதுக்காக பண்ணுது, எதுக்காக பயன்படுது அப்படின்னா, இந்த ஓரையில் சுப ஓரைகள் இருக்கு, அசுப ஓரைகள் இருக்கு. நம்ம கிரகங்கள் எப்படி நவகிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுப கிரகங்கள் இருக்கு, அசுப கிரகங்கள் இருக்கு. அதே மாதிரி நாட்களில் 7 நாட்கள் தான் வரும். அப்போ 2 நாட்கள் அதில் ராகு கேதுக்கள் நாள்களில் கொடுக்கப்படவில்லை. அதுக்கு பதிலாக தான் யமகண்ட ராகு காலம் கொடுத்துருக்காங்க. இந்த ஓரையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஓரையில் சுப ஓரையில் சுபதினத்தில் செய்யும் போது நமக்கு நல்ல விஷயத்தை நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா, ஓரை பார்ப்பவனை உரசி பார்க்காதேங்கிற ஒரு மொழி இருக்கு. அது பழமொழி. ஓரை பார்ப்பவனை உரசி பார்க்காதே, பச்சி பார்ப்பவனை பகைத்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஓரை அப்படின்னு நல்லது செய்வாங்கன்னா கண்டிப்பாக ஓரை பார்க்குறவன்ட்டு அவன் எந்த ஓரையில் எப்படி செஞ்சா ஜெயிப்பான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு இந்த ஓரை பயன்படுதா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுது. இது நம்ம ஜாதக கட்டத்தில் நம்ம ஓரையெல்லாம் நிறைய பேர் நீங்கள் பஞ்சாங்கத்தில் பின்பக்கத்தில் வச்சிருப்பீங்க. அதை பார்த்து தான் நீங்கள் ஈஸியாக இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கட்டத்தை வச்சு ஞாபகத்தில் மைண்டில் இருந்தாவே இப்போ என்ன ஓரை ஓடுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதுக்கான பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு வந்த விஷயங்கள் தான். ஏற்கனவே ஜோதிடர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் 2வது நம்ம இப்போ இந்த காலகட்டத்துக்கு வாடிக்கையாளர்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தெரியாது இல்லவா, அதனால் அவங்களுக்காக இந்த ஓரை எப்படி நம்ம என்ன ஓரையில் என்ன ஓடிட்டு இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடலாமா, எப்படி ஈஸியாக பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து கொண்டு போய் சொன்னோம்னா, ஒரு கட்டம் போட்டு சொன்னோம்னா கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ஓராவில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓரா கட்டத்துக்கு நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஆக்சுவலாக ஜாதகப்பட்ட 12 கட்டங்கள் தான் பண்ணி. அதில் நவகிரக நாயகர்கள் அடைச்சாச்சு. அப்போ மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சுக்கிரன், கன்னியில் புதன், சாரி மிதுனத்தில் புதன். நான் கவனிக்கலான்னு பார்த்தேன். இல்லை, நான் கரெக்டாக சொல்கிறேன், இல்லை நீங்கள் கவனிக்கணும்ல அப்புறம். ரைட்டு. இங்கே கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சூரியன், திரும்ப கன்னியில புதன். இந்த மாதிரி நான் அடுத்து துலாத்துல சுக்கிரன், விருச்சகத்தில் செவ்வாய், தனசுல குரு, மகரத்தில் சனி, கும்பத்தில் சனி, கும்பத்தில் சனி பகவான், திரும்ப மீனத்தில் குரு. இதுதான் நம்மளோட நவகிரக கட்டங்கள்.
இப்ப ஓடிட்டு இருக்க ஓரை இப்ப என்ன சொல்றேன்னா பார்த்தோன்னு சொல்லி சாஃப்ட்வேரை பார்த்துட்டு நம்ம வந்து சுக்கிர ஓரை ஓடிட்டு சொல்றோம். இந்த சுக்கிர ஓரை எப்படி சார் நம்ம இந்த 11 மணிக்கு இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சு இல்லையா? அப்ப வாரத்தினோட முதல் நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. அப்ப ஓரைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வார நாட்கள் தெரியணும். வார நாட்கள்னா எது சொல்றது? முதல் வார நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அதுல ராகு கேதுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், நாட்கள்ல கிடையாது. அப்ப 7 நாட்களுக்கு மட்டும் ஓரைகள் கொடுத்துருக்காங்க. அப்ப இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ஓடிட்டு இருக்க நாள் தேதி என்ன? இன்னைக்கு தேதி 20ஆ? 20/6/2026. என்ன கிழமை? சனிக்கிழமை. இன்னைக்கு ஓடிட்டு இருக்க நாள் என்னது? சனிக்கிழமை. இப்ப சனிக்கிழமை ஓடிட்டு இருந்தா அப்ப முதல் நாள் சனி என்ன வாரத்துக்கு சனிக்கிழமை ஓடிட்டு இருக்கு. அப்ப சனிக்கிழமை இன்னைக்கு முதல் ஓரை என்ன வந்திருக்கும்? சனி ஓரை தான் வந்திருக்கும். இப்ப ஓடிட்டு இருக்க மணி என்ன அப்படின்னு இப்ப என்ன மணி வந்து 11 மணி ஆகுது. இப்ப 11 மணிக்கு என்ன ஓரன்னு டக்குன்னு பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா நம்ம என்ன பஞ்சாங்கத்தை படுத்தி அந்த பக்கத்தை பார்க்கணும், இல்லைன்னா அந்த கட்டத்தை பார்க்கணும். அதெல்லாம் வேண்டியது இல்லை. நமக்கு இந்த கட்ட ஞாபகம் இருந்தாவே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாமா? ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இந்த ஓரால பாத்தீங்கன்னா 2 கட்டம் எல்லாத்துக்கும் சமமா இருக்கு. 2ஆ பிரிச்சிருங்க. அப்ப மேல் பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டோம். இங்க எல்லா கிரகங்களுக்கும் இந்த அந்த சந்திரன்ல இருந்து எல்லா கட்டத்துக்கும் கிரகம் வந்துருச்சு. ஒரு கிரகம் மட்டும் வீடு இல்லை இங்க மேல உள்ளதுல இல்லையா? அப்ப அவரை மட்டும் என்ன பண்ணிக்கிறோம்? செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கு இடையில கொண்டு ஞாபகம் வச்சுக்கிறோம். இங்க சூரியன் வச்சுக்கிறோம். அங்க கொண்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்ப எல்லா நமக்கு தேவையான கிரகங்கள் எல்லாம் உள்ள வந்துருச்சா? எல்லாமே வந்துருச்சு. ராகு கேதுகளுக்கு நம்ம வீடு கிடையாது ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்ப இந்த மற்ற இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த 7 கிரகத்துக்கான வீடுகளை மட்டும் அடைச்சது. சூரியன் மட்டும் தனிச்சு இருந்ததுனால இந்த சூரியன் கொண்டு வந்து செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கு இடையில இங்க வச்சுக்கிட்டோம்னா அப்ப ஓரை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு சூரியன் உதயம் ஆகுதோ, உதாரணத்துக்கு 6:10 அப்படின்னா சாயந்தரம் 6:10 அஸ்தமனம் ஒரு முன்ன பின் ஆகும். அதாவது நீங்க கணக்கு போறது கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு நான் 6 மணினே வச்சுக்கிறேன். 6 மணிக்கு ஏஎம்க்கு அதே 6 மணிக்கு பிஎம்க்கு சூரியன் அஸ்தமனம் ஆயிடுது. அப்ப 6 to 6 அதே மாதிரி இரவுக்கும் 6 to 6 வந்துடும். இப்ப ஓடிட்டு இருக்க ஓரை நான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த ஓரை நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு ஓடிட்டு இருக்க ஓரை சனி ஓரை. அப்ப சனிக்கிழமை காலையில 6 to 7 என்ன ஓரை வரும்? சனி வந்துருமா? அடுத்தது சனிக்கு அப்புறம் அடுத்து யார் இருக்கா? குரு ஓரையா. அப்ப 6 to 7 to 8 குரு ஓரை. அடுத்தது 8 to 9 செவ்வாய் ஓரை. அந்த 9 to 10 தான் சூரியன். 9 to 10 சூரியன், 10 to 11 சுக்கிரன். வந்துருச்சா? இப்ப ஓடிட்டு இருக்க ஓரை என்ன ஓரை? மணியப்பா நம்ம வந்து இந்த கட்ட ஞாபகம் இருந்தாவே இப்ப சுக்கிர ஓரை ஓடிட்டு இருக்கு இல்ல, டைம் மாறிடுது இல்ல? சரி 11. அப்ப இப்ப என்ன 11:15 கழிச்சுன்னா இன்னைக்கு சூரியன் இன்னைக்கு உதயம் எத்தனை மணிக்கு? 5:58 6னே வச்சுக்க 2 நிமிஷம் முன்ன பின்ன. அப்ப கிட்டத்தட்ட அப்ப இங்க வந்துடுறாரு புதன் ஓரை. இப்ப ஓடிட்டு இருக்க ஓரை என்ன ஓரை? புதன் ஓரை. அப்ப 11 இருந்து 12 வரைக்கும் இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னா புதன் ஓரையில தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப இதே மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு வந்தோம்னா அடுத்து 12 to 1 அடுத்து என்ன ஓரை வந்துடும்? சந்திர ஓரை வந்துடும். அப்போ மொத்த கிரகங்கள் நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 7 கிரகங்கள் தான். 7 மணி நேரம் கழிச்சு திருப்பி என்ன வந்துடும்? சனி ஓரை. இதே தான் அப்படியே ரொட்டேஷனா வந்துடும். இது வந்து ஓரை கணக்குக்கு நீங்க அட்டவணை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த கட்டம் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா ஈஸியா நம்ம வந்து வாடிக்கையாளருக்கும் சரி ஜோதிடர்களுக்கும் சரி இந்த ஓரையை பார்த்து நம்ம பலன் சொல்றதுக்கு இந்த என்ன ஓரை ஓடிட்டு இருக்கிறது கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கு. இந்த ஓரை எங்க சார் நமக்கு பயன்படுது? இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வாடிக்கையாளர் கேட்கிறாரு, நான் இன்னைக்கு வண்டி எடுக்கலான்னு இருக்கேன். அப்ப வண்டி வாகனத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன் தான். இப்ப காலையில இன்னைக்கு வந்து நம்ம மணி பார்க்கணும் அவசியம் இல்லை. 10 to 11 சுக்கிர ஓரை ஓடுதுங்க, அந்த ஓரையில எடுத்துக்கணும்னு சொல்லியாச்சு. அப்ப இதுக்கு சுக்கிரனுக்குன்னு நவகிரகங்கள் வருமா? உப ஓரைகள் வரும் இல்லையா? அப்ப இந்த உப ஓரைகளை எப்படி பிரிக்கிறது? உப ஓரை ஒண்ணு வரும். இந்த உப ஓரைகளை அங்க வரும்போதுதான் நம்ம வந்து தசா நடக்குது இல்லையா? தசாநாதன் இருக்காங்க இல்லையா? எந்த தசாநாதன் முதல்ல ஆரம்பிக்குது? நமக்கு கேதுல இருந்து ஆரம்பிக்கும். கேது தசை, அதான் நம்மளோட பஞ்சாங்கப்படி சொல்றேன். அப்ப கேது தசை ஃபர்ஸ்ட், அடுத்து வந்து அடுத்து என்ன தசை? சுக்கிர தசை, அடுத்து நம்ம சூரிய தசை. இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய நவகள். அதுக்கு உப ஓரை கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். இதுக்கு இந்த உப ஓரை ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓரைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டோம். அப்ப 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்ப 60ல
எவ்வளோ நம்ம டிவைட் நவகிரகங்கள் எத்தனை சொல்லிட்டோம்? 9ன்னு சொல்லிட்டோம். 9ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ நிமிஷம் கிடைக்கும்? 6 நிமிஷம் 3லேருந்து இல்லை 3 வரும், 4 கூட வச்சுங்க. 6 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் 3 வினாடி நாளைக்கு வரும். சரிங்களா? இது ஏன் இந்த கணக்கு வந்து நம்ம வந்து 60 மணி 1 மணி நேரத்துக்கு 60 அப்படின்னு நினச்சுன்னா டிவைட் பை 9. சரிங்களா? 8.3 வந்து இது. அதில் நமக்கு அந்த 8.3 ப்ளஸ் இதில் உபவரைகள் வரக்கூடிய அந்த நேரம் சுபவரத்துக்கு உபவரைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன ஓரம் ஓடிட்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சார் இதனால நமக்கு என்ன சார் பலன்? இப்போ வந்து இப்போ இன்னைக்கு இப்போ ஓடிட்டு இருக்க புதன் ஓரைன்னு இப்போ ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ புதன் ஓரையில் ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கு சனிக்கிழமை நல்ல நாள் இல்லை அப்படி தானே சொல்லுவாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை சார் சுப காரியங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, ஆனால் என்னால் தவிர்க்க முடியாது, நான் ஒருத்தரை பார்க்கணும், முக்கியமான விஷயமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த 1 மணி நேரத்தில் நான் யாராவது பார்க்கக்கூடிய சூழல் எனக்கு இருக்கு. அப்ப இந்த ஓரையில் நான் யாரை போய் இந்த 5 நிமிஷம் எனக்கு வந்து ஒரு முக்கியமான நான் ஒருத்தரை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்ப இப்போ ஓடிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதன் ஓரையில் உப ஓரை என்ன ஓடிட்டு இருக்கு? புதன் தான் ஓடிட்டு இருக்காரு. கால்குலேட் பண்ணீங்கன்னா தெரியும் புதன். சரிங்களா? இந்த நவகிரகம் ஃபர்ஸ்ட் என்ன வரும் இன்னைக்கு புதன். இந்த புதன் ஃபர்ஸ்ட் வந்துட்டா காலபதி இப்படி என்ன வந்துடும்? புதன் தானே பஸ். தசாபதி கணக்குப்படி எடுத்துங்க. தசாபதி கணக்குப்படி அதுக்கு தான் தசாபதி சொல்லிட்டேன். புதனா வந்து டேட் வச்சுக்கிட்டு அடுத்து புதனுக்கு அப்புறம் என்ன வந்துருவாரு? புரியல சார். நம்ம தசாபதி கணக்குப்படி தசாபதி நம்ம பார்க்கணும். புதன் திசை ஆரம்பிக்குது, அடுத்து என்ன திசை வரும்? கேது வரும். அந்த அடைப்பிலே எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன். அப்ப இப்போ புதன் திசை புதன் ஓரை ஓடிட்டு இருந்துச்சுன்னா அதில் அடுத்த சுப ஓரை புதன் தான் வருவார். சரி, அப்போ இந்த புதன் இப்போ இந்த 6 நிமிஷம் இந்த 8.3 நிமிஷத்துல இருந்து நம்ம வந்து சுபத்தன்மையை இந்த 10 நிமிஷத்துல நீங்க செய்யுங்க. இப்போ பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க, இந்த நேரத்தில் நான் முகூர்த்தம் முடிக்கலாமா, இன்னைக்கு தவிர்க்க முடியல, எனக்கு எல்லாமே வந்துட்டாங்க, இன்னைக்கு நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன், ஒரு பார்க்கக்கூடிய சூழல் கிடைக்குது அப்படின்னா இந்த புதன் சம்பந்தம். புதன்னா யாரு? இரட்டத்தன்மை உடையவர். 8 நிமிஷத்தை எடுத்துக்கலாம். ஆமா, அந்த அந்த சுக்கிரன் இந்த மாதிரி ஆர்டர்ல வந்துருவார். இப்ப இந்த 10 நிமிஷத்துல இந்த புதன் திசையில் இப்ப ஓடிட்டு இருக்க புதன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்ப இன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா புதன் ஒரே ஓடிட்டு இருக்கனால புதனை பத்தி ஆரம்பிச்சிருவோம். அப்ப புதன்கிறவர் பாத்தீங்கன்னா நல்லவரா கெட்டவரா? நல்லவர் தான். அப்ப புதன் ஓரையில புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்ப கல்யாணம் பண்றது, ஒரு முக்கியமான விஐபி வந்து பார்க்க போறது, பொண்ணு பாம்பளை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறது, இந்த மாதிரி சுபத்தன்மைகள் எதை செஞ்சாலும் இந்த புதன் உரையில செய்யலாம். பொன் பொருள் வாங்குறது, மண்மனை இடம் பார்த்து சம்பந்தப்பட்ட விஷயங்கிறது, என்ன காரியங்கள் சுப காரியங்கள் இருந்தாலும் செய்யலாமான தாராளமா செய்யலாம். சார் இப்ப புதன் திசையில புதன் முடிஞ்சு போச்சு, அடுத்து கேது வந்துட்டாரு. அந்த உப உரையில கேது வந்துட்டாரு. இப்ப செய்யலாமா செய்யக்கூடாதா? அப்ப செய்யக்கூடாது. சரிங்களா? அப்ப அந்த 10 நிமிஷத்தை நீங்க நிறுத்தி அந்த புதன் கேது ஓரையில செய்யும் போது என்ன ஆகும்னா பிரச்சனைகள் சந்திப்போம். ஒரு வலை, அப்ப கேதுனாவே வலை செய்யலாம், வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு என்ன இந்த விதிகளை படி நம்ம வந்து அந்த நம்ம வரக்கூடிய நேரத்திற்கு அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா. அப்ப புதன்கிறவர் யாரு? அப்ப இந்த புதன்கிறவர் நல்ல தன்மையை எடுக்கிறதுனால இந்த புதன்கிழமை இன்னைக்கு ஓடிட்டு இருக்க வரையில செய்யலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செய்யலாம். புதன் சம்பந்தப்பட்ட காரக உறவுகள் எல்லாமே செய்யலாம். புதனுக்கு அப்புறம் பிளஸ் கேது வரும்போது செய்யக்கூடாது. சுக்கிரன் வரும்போது செய்யலாம். ஆமா, அந்தரம் பிரிக்கிற மாதிரி தான் சார். இப்ப இதுலயே நீங்க சொல்லிடலாம் சார். புதன் செய்யலாம், புதன்ல கேது செய்யக்கூடாது, புதன்ல சுக்கிரன் செய்யலாம், புதன்ல சூரியன் நட்பு செய்யலாம், புதன்ல அடுத்து என்னது சந்திரன் செய்யலாமா? செய்யக்கூடாது. ஏன்னா புதனுக்கு சனி பகை, சந்திரன் பகை. அதுக்குதான் கேக்குது. புதனுக்கு யாரு பகை? சந்திரன் பகை, செய்யக்கூடாது. அடுத்தது புதனுக்கு செவ்வாய் கடுமையான பகை, செய்யவே கூடாது. இந்த செவ்வாயில வந்து என்ன நடந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு புதன் ஓடிட்டு இருக்கு, செவ்வாய் வந்து ஒரு 10 நிமிஷம் ஓடுது அப்படின்னா
சரிங்களா? அந்த இடத்துல வீட்டில் வந்து ஒரு கணவன் மனைக்குள்ளேயோ சகோதரனுக்குள்ளேயோ ஒரு பிரச்சனை, சண்டை, வம்பு வழக்கு நடக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 10 நிமிஷம் அமைதியா விட்டு போயிட்டு கூட்டிங்கன்னா என்ன, அப்ப இந்த இந்த காரியங்கள் செய்யாம அதான் புதன் மறந்துட்டாரு. சரிங்களா? இந்த வாடம் போது ராகுக்கு செய்யக்கூடாது, ராகும் செய்யக்கூடாது, குருக்கும் கடுமையான பகை செய்யக்கூடாது, புதன் சனிக்கு கூட ஓகே. அப்ப புதன் சனியில என்ன செய்யலாம்னா தொழில் ரீதியான பேசுற விஷயங்களுக்கு செய்யலாம். அதான் சுக்கிரன் போட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து இந்த ஓரைகளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது சுபத்தன்மைகளை வந்து செஞ்சுக்க முடியும். செய்யும் போது நல்ல விஷயங்கள் நடக்குமானா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடந்து செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு அப்புறம் என்ன, அப்போ வார நாட்கள் படியே நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஞாயிற்றுக்கிழமையில என்ன மாதிரி காரியங்கள் செய்யலாம்? அப்போ ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு அதிபதி? சூரியனுக்கு அதிபதி. அப்போ காலையில் சூரியன் வருது அப்படின்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒருத்தர் ரொம்ப நாள் எனக்கு காரியமே நடக்கலை, அரசு அதிகாரிகள் போய் மீட் பண்ணுறது, அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்கிறது. அப்போ வீட்டில் அப்பா இருக்காருன்னா அப்பா வந்து என் தந்தைக்கு அதிபதி தான், அப்போ அவரை போய் சந்திக்கிறது, குருமார்களை போய் சந்திக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யும் போது நன்மையை கொடுக்குமா? அதான் எல்லாமே அரசியல் சொல்லிட்டு அவங்கெல்லாம் சந்திக்கலாம் சார். அதே ஓரையில் அதே ஞாயிற்றுக்கிழமையில அந்த சுக்கிர ஓரை வரக்கூடிய இடத்துல சுக்கிர ஓரை சுக்கிரனோட சூட்சமம் வரக்கூடிய டைம்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா சூரியனுக்கு யார் பகையா வந்துடுவாரு? சுக்கிரன் பகையா இருப்பார். ஆனால் அந்த சுக்கிர ஓரையில் நம்ம நல்ல ஓரை, சுக்கிர ஓரை நல்ல ஓரை தானே சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இங்கே சூரியனுக்கு சுக்கிரன் பகை, அந்த விஷயத்தையும் அங்கே எடுத்துக்கணும். இது செய்யக்கூடாது. சரிங்களா? தவிர்க்கணும் சார். இது வந்து எதுக்காகனா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு காரியம் செஞ்சு நடக்கலைன்னு சொல்றீங்க இல்லையா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா புதன் ஓரையில் புதன் செவ்வாய் கனெக்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று பங்காளிகள் சண்டை நடக்கும், இல்லை வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்கும், இல்லைன்னா சொத்து தகராறு ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா அந்த காரியம் நடக்காது, பிரச்சனையாகவே இருக்கும். என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். அது பிரச்சனை தொடங்குறது கூட நேரத்தை தான் நம்ம சார் பார்த்துக்கணும். ஒரு கையெழுத்து போடுறாங்கன்னா எவ்வளோ நிமிஷம் ஆகும்? ஒரு 2 நிமிஷம் ஆகும். அந்த நேரத்தை நம்ம சுபத்தை எடுத்துக்கணும். ஒரு முக்கியமான ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இப்போ வந்து நம்ம பொண்ணு தரேன்ட்ட பொண்ணு பேசுறோம், ஒரு பொண்ணு பார்க்க படம் நடந்துருக்கு, பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்குற நேரம் அந்த 10 நிமிஷம் தானே பார்க்க, நான் அதிகபட்சம் 10 மணி நேரமாக பார்க்க போகிறோம். ஒரு வண்டி புக் பண்ண போறீங்க, எத்தனை நிமிஷம் பார்க்க போறீங்க? கையெழுத்து போடுற நேரம் தானே, டாக்குமெண்டேஷன் சைனிங் தானே. அங்கே இந்த மாதிரி சுப தன்மைகளை செய்யக்கூடிய காலத்தின் பெரிது கருதி நீங்கள் கரெக்டான நேரத்தில் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அடையும்னா கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி அது திங்கக்கிழமை. அப்போ திங்கக்கிழமைனா யாருக்கு? சந்திரனுக்கு கூட அதிபதி. அதுவும் 2 அதில் இருக்கும், தேய்பிரை சந்திரன், வளர்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரன் தான் சுபர், தேய்பிரை சந்திரனா வந்தார்னா அவர் அசுபராயிரு. அப்போ தேய்பிரை சந்திரனில் செய்யக்கூடாது. அப்போ அதே சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சூரியன் நட்பா வரும். இந்த ஓரை சுப ஓரைகளை செஞ்சுக்கலாம். ஆனால் அங்கே புதன் சுக்கிரனும் அங்கே பகை பெறக்கூடிய தன்மையாக வரும், அந்த ஓரையில் செய்யக்கூடாது. அது மாதிரி அடுத்து செவ்வாய். அப்போ செவ்வாய்ங்கிறது யாரு, என்ன காரகத்தில்? செவ்வாய்ங்கிறது மண்மனை சம்மந்தப்பட்டது, சண்டை சம்மந்தப்பட்டது. ஒரு யுத்த கலை நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுத்தம் ஆரம்பிக்கும் போதுலாம் செவ்வாயோட ஓரையிலே ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பழைய வரலாறு நூல்களில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, அந்த இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயோட அதிபதியில் அந்த போர் நடக்கக்கூடிய காலத்துக்கு போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாயை காரகமாக எடுத்து வேலை செஞ்சுருப்பாங்க, இல்லைன்னா சதுர்தசி திதியை எடுத்து வேலை செஞ்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த நிமிடம், இந்த நிமிஷத்தை, அந்த நேரத்தை சரியாக குறித்து தான் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா பழைய நூல்களில் இருக்குது. இந்த புறநானூரை பற்றி படிக்கிறது எல்லாமே போரை பற்றி படிக்கிறது தான். புறநானூரை பற்றி தேடும் போது நேற்று கிடைச்ச ஒரு வாக்கியம் அதில் புறநானூரில் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி பாண்டவர்களோட போர் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நூல்களில் இருந்து குறிக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே திருவள்ளுவரோட நூல்களே காலம் பெரிதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 அதிகாரமே வச்சிருக்காரு, 10 பாடல் வச்சிருக்காரு திருக்குறளை பற்றி. அதில் சொல்லப்பட்ட வரிகள் எல்லாமே காலம் பொன் போன்றது, காலம் விஷயம். அந்த பாடல் வரிகளை படித்தோம்னா தான் அந்த உள்வாங்கி நம்ம வெளிப்படுத்த முடியும். நேற்று வந்தது இன்னைக்கு வந்ததுன்னு சொல்ல முடியாது, வெற்றிகள் கிட்டும். சரிங்களா? அது மாதிரி அந்த புதன், அந்த செவ்வாயில புதன் வந்து சிறப்பு கிடையாது, அந்த இது தவிர்த்திடணும். அது மாதிரி புதன் ஓரையில் வரும்போது இப்போதான் அதுக்கு சொல்லி முடிச்சிட்டோம். சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போது பார்த்தீங்கன்னா குரு ஓரையில் சுபத்தன்மையாக கொடுக்கக்கூடியது குரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லவர்னு சொல்லியாச்சு. அப்போ குரு ஓரையில் என்ன அனைத்து விதமான சுப காரியங்களும் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். சுப காரியங்கள்ங்கிறது நல்ல காரியத்தை தான் சொல்கிறோம்.
அப்போ அதை தவிர்க்க வேண்டியது எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனையும் புதனும். ஏன்னா புதன் சுக்கிரன் அங்கே பகையாக வந்துருவாங்க. அதனால அவங்கள தவிர்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னா சுக்கிர ஓரை வருது அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தீங்கன்னா 2 ஓரைகளை மட்டும் தடுக்கணும். அதில் குருவும் சந்திரனும் தவிர்த்திடணும். அது தவிர்த்துட்டோம்னா நல்லது இருக்குமா சார்? நல்லது இருக்கும். அது மாதிரி சனிக்கிழமை வரக்கூடியது குரு, அதில் தவிர்க்க வேண்டிய 4 ஓரை பார்த்தீங்கன்னா சந்திரனோட ஓரைகள் தான். அப்போ இந்த மாதிரி ஓரைகளை வைத்து நம்ம வாழ்க்கையில இருந்து மேன்மை கொண்டு வந்து ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நிமித்தமும் அதே மாதிரி தான். நிமித்தம் சகுனம் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல, அதுவும் ஜெயிக்குதான். ஒரு இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஆனி மாதம், சித்திரை மாதம் கடைசிக்கு ஒரு முகூர்த்தம் குறிக்கிறோம். பொண்ணு மாப்பிள்ளை பேசி முடிச்சிட்டாச்சு, கல்யாணம் முடிச்சா என்கிட்ட தான் பார்த்தாங்க, பொருத்தம் பார்த்து எல்லாம் சரியா இருக்கும் பண்ணுங்களான்னு. முகூர்த்தம் குறிக்கும் போது ஒரு நிமித்தம் நடக்குது. நான் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு குடியிருக்காங்க. ஒரு குழந்தை ஓன்னு கத்திட்டு வெளில வந்துருச்சு. முகூர்த்தத்தை நிப்பாட்டி அவங்க வந்து வைகாசி மாதம் தேதி கேட்டாங்க, வேணான்ட்டேன். ஆனி மாதம் தேதி கேட்டாங்க, வேணான்ட்டேன். ஆவணி மாதம் தேதி கொடுத்துருக்கேன். நேத்திக்கு அவங்க பொண்ணோட அப்பா இறந்து போயிட்டார். சரிங்களா? இது ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த நம்ம கவனிக்கணுங்கிறதுக்காக தான், பெருமைக்காக சொல்லப்பட விஷயம் கிடையாது. சகுன நிமித்தம் வேலை செய்தா அந்த குழந்தை நமக்கு இண்டிகேட் பண்ணுது, நீ தப்பு பண்ணாத தப்பு பண்ணாதங்கிறத இண்டிகேட் பண்ணுது. 3 மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம் வேணாங்க அப்படின்ட்டேன். பொண்ணோட அப்பா அவசரப்படுத்துறாரு, நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சோம், நீங்கள் என்ன வேணாங்கிறீங்க, அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா விரோதங்கள் நடக்கும், சரி இருக்காதுங்க அப்படின்னு. என் பேச்சு கேட்டதா இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா வேற இடத்துல போய் குறிச்சிங்கன்ட்டு அனுப்பிச்சு விட்டேன். இல்லை சரி சார், அது மழை மாதம், இந்த வருஷம் வந்து மழை மாதம் சிறப்பு கிடையாது. ஆமாம், அதில் அது சில இதுகளும் நம்ம விதி விலக்குகளும் உண்டு, அதெல்லாம் பார்க்கணும். இது ஏன் இந்த நிமித்தம் அவங்க வேலை செய்தாலும் நிமித்தம் வேலை செய்யுதுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ அவங்கள்ட்ட தவிர்த்தாச்சு. இது ஒரு சம்பவம். அதே மாதத்தில் வைகாசி திரையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பையனுக்கு, நண்பரோட பையனுக்கு தான் திருமணம் ஏற்பாடு வந்து பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட கடைசி ஒரு 4-5 நாள் நான் வெளியூர் இந்த மாதிரி மீட்டிங் அது இதுன்னு வெளில போயிட்டதுனால என்னால் பார்க்க முடியல, அவரையும் என்னை சந்திக்க முடியல. வேறொரு ஜோசியர்கிட்ட வந்து தேதி குறிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் குறிக்கும் போது பையனுக்கு 6 மாதம் கல்யாணம் வேண்டாங்க, 6 மாதம் கழிச்சு தை மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு. அவர் கேட்கல. அந்த பையனுக்கு நான் வந்து அவங்களுக்கு அவர் திருப்பி அந்த பையன் அப்படின்னா ஆக்சிடென்ட்ல இறந்தே போயிட்டான். அவன்கிட்ட என்ன சொல்லணும்னா, சார் நீங்கள் 6 மாதம் கழிச்சு ஏன்ப்பா பண்ண சொன்னீங்க அப்படின்னு. நேரம் சரியில்லை, அதை வந்து நீங்கள் பையன் நம்ம வந்து அபசகுணமாக நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வாய் முகூர்த்தம் பழிக்கும். ஏன்னா நம்ம யார், நம்மளும் குரு தான். சரிங்களா? அந்த நிமிஷம், அதாவது நிமித்தமும் அந்த சகுனமும் இந்த ஓர பிரசனம், சரிங்களா, இந்த மாதிரி பிரசனோட விதிகள் எல்லாமே நம்ம ஜோதிடத்தில் வந்து உள்ளடக்கியது தான். அது எல்லாமே அங்கே வந்து பொருந்தி வருமா அப்படின்னா பொருந்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். என்னோட பெயர் சுக்கிரன் செந்தில்குமார், திருச்சி சமயபுரம். என்னோட தொலைபேசி எண்கள் 80 720 73 501. என்னோட சுக்கிரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். நேரடியாகவோ ஆன்லைனின் மூலமாகவோ ஜோதிடம் பார்ப்பதற்கு அனைத்து விதமான விசேஷங்களுக்கும் என்னை தொடர்பு கொள்ளலாம். பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த காளீஸ்வரி அம்மாவிற்கும் பாலமுருகன் ஐயா அவருக்கும் குபேர கலச அறக்கட்டளை அனைவருக்கும் இங்கே வந்திருக்க ஜோதிட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூடிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். அதாவது சுக்கிரன் செந்தில் ஐயா வந்து இந்த ஹோரை பற்றி பேசினாரு. ஆனால் இது எல்லாரும் வந்து ஹோரை பார்க்குறாங்க, பண்ணுறாங்க. அதில் உபஹோரைகள் எப்படி பயன்படுத்துறதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. உபஹோரைகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியறதில்ல. இந்த உபஹோரைகள் பயன்படுத்துறது அப்படின்னா, இப்போ அந்த புதன்ல கேது, புதன்ல சுக்கிரன், புதன்ல சூரியன், சந்திரன் இப்படி எழுதியிருக்காரு இல்லைங்களா? இதில் வந்து இதில் ஐயா சொல்லிட்டு வந்தார். இதுலலாம் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஆரம்பிக்கிற நேரம், அதாவது முகூர்த்தம் அப்படின்னு என்னன்னா ஆரம்பம்னு அர்த்தம், தொடக்கம்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன ஓரை போயிட்டு இருந்தால் அந்த நாளே சரியில்லாத நாளாக இருந்தாலும் அந்த ஹோரையினுடைய நம்ம தொடங்குற நேரம் நல்லா இருந்துட்டுன்னா அந்த காரியம் வெற்றி பெறும். அதுக்காக தான் இந்த ஹோரையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அருமையான சொன்னார். இல்லை, நல்லா எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதில் ஒரு விஷயம், இன்னொன்று விஷயம், அந்த தேய்பிறை சந்திரன் அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு அது வந்து நான் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டேன், தேய்பிறை சந்திரனுடைய நாளில் அந்த ஹோரைகளில் வந்து அசுப ஹோரைகளை பயன்படுத்தி நம்ம வந்து பரிகாரங்கள், அதாவது நம்மளுடைய கர்மா நீக்கிற பரிகாரங்கள் செய்யும் போதே வெற்றி பெறுகிறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான கருத்து. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. அழகா மைக்க கையிலேயே பிடிச்சி ஏம்மா இங்கே நின்று பேசுறீங்க, இப்படி பேசலாமான்னு கொடுத்துட்டாரு. சரி, ரைட், ஓகே. மிக அற்புதமாக திருச்சியை சேர்ந்த சார் பேசும்போது எனக்கு கிளிக்கான ஒரு விஷயம், நம்ம குபேர கலச அறக்கட்டளையுடைய முதல் ஆன்மீக பயணமே திருச்சி தான்.
சார் பேசும்போது டக்குன்னு அந்த சாருடைய பிளேஸுக்கு தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிற விஷயம். இந்த ஆன்மீக பயணத்தில் குடும்பத்தோடு எல்லாருமே கலந்துக்கலாம். ஜோதிட ஆர்வலர்கள், பொதுமக்கள் எல்லாருமே தாராளமாக கலந்துக்கலாம். நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய 10 ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வரலாம். மாதமும் ஒவ்வொரு கோவில்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். தாராளமாக யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயம்தான். மிக அற்புதமாக ஓரையை பற்றி பேசிய நமது செந்தில் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்றுமாறு நமது நிறுவனர் ஏவி பாலா சார்களை கேட்டுக்கொள்கிறோம். இங்கே திருச்சி சுற்றுலா வரப்ப உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எத்தனை பேர் வந்தாலும் சரி அது என்னோட சார்பாக நான் பண்ணிடுறேன். என்கிட்ட தகவல் கொடுத்துருங்க கண்டிப்பாக. கிரகங்கள் எவ்வளோ அழகா வேலை செய்யுது இல்லையா? 8ஆம் இடம் சூப்பரா வேலை செய்யுதா இல்லையா? ஆமா.